தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இவங்க வந்து அவதூறு பரப்பலாம் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முதல்ல இவங்க அவதூறு பரப்பாம இவங்க இருந்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். இவங்களே அந்த நிறைய வேலையை பண்ணிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து தேர்தலில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டா திருப்ப நடிக்கவே போயிடுவாருன்னு நீ அவதூறு பரப்பியா? இது ஒரு அவதூறு. நீங்க உட்காரும் போது வந்துட்டு பிஜேபியும் ஏடிஎம்கேவும் பெரிய அளவுல விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்க போறோம்னு எந்த இடத்துல சொல்லியிருக்காங்களா? அப்ப இது அவதூறு இல்லை. தாவேக்கா பிஜேபியோட பி டீம் அவதூறு பரப்புனது யாரு? பிஜேபி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஜேபியோட ஸ்கிரீன் இன்னொரு ஸ்கிரீன் தான் டிவிகே அப்படிங்கிறது. அப்ப அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா முதல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நபர் யாருன்னா உங்களால நடவடிக்கை எடுக்கிறோம். அவதூறு பரப்புன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியே வந்து அவதூறு பரப்புன்னு ஒரே அசிங்கமா பேசுறாங்க, மாத்தி பண்றாங்க, அவதூறு பரப்புன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. நீ எங்க இருக்குன்னு சொல்றீங்க தெரியுமா? திமுக கட்சியில இருந்து சொல்றேன். சிவாஜி தெரியுமா? ஒரு வீடியோவை பாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடங்கொம்மால ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா. மாப்பிங் பண்ணல, தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. இவர் முதலமைச்சரா நிக்கணுமா? நாங்க குச்சி வச்சு வந்து நம்ம வந்து கூப்பிட்டு போகணுமாடாங்க அம்மால. குச்சி ஆனந்தாங்க அம்மால உக்கால ஒலி. நாங்களும் வந்துட்டு கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை தான் எடுத்து வைக்கிறோம். அதெல்லாம் வந்து நாகரிகமா முடிச்சுக்கோமா. யாரு? திமுக காரங்க சொல்றேன். அட உக்கால ஓலிங்களா அடங்க அம்மால. எனக்கு தெரிஞ்சு உங்க தாவேக்கால பேசிக்கிறாங்க. வைஷ்ணவி வந்து கமிஷனர் போயிருக்காங்க. எதுக்கு இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு விஷயமா என்ன போயிருக்காங்களா? அதுக்கெல்லாம் அதோட ஒரு முக்கியமான பிரச்சனை அவங்களுக்கு. அது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம்? அதோட என்ன முக்கியமான விஷயம்? வேற எதாவது பெரிய கமிஷன் ஆஃபீஸ் அவங்களுக்கு ட்ரோல் பண்றாங்க. அவங்க ட்ரோல் பண்றாங்கன்னு கமிஷன் ஆஃபீஸ் இருக்காங்களா? கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்களா? எடுத்துக்கிட்டாங்களா? அப்போ நம்ம ஒழுங்கு போறது உறுதியா? ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆபாசமா சித்தரிக்கிறது, மார்ஃப் பண்றது, தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. நான் வெளியேறின காலம் தொட்டே தவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல. அப்போ பொதுவா சோசியல் மீடியால இந்த மாதிரி தவறுகள் நடக்குதுன்னா புது தவறு இது. உன்னை மட்டுமே ட்ரோல் பண்ணல, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருந்து டெக்னாலஜின்றது வளர்ந்துகிட்டே போகுது. ஏஐயை வச்சு நிறைய பேரை வந்து மார்பிங் பண்றாங்க. விஜய் அவர்களையும் மார்பிங் பண்ணியிருக்காங்க, சீமான் அவர்களையும் மார்பிங் பண்ணியிருக்காங்க, முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையும் மார்பிங் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு கேள்வி கிண்டலமா இருக்கிறது பிரச்சனை இல்லை. அது ரொம்ப ஆபாசமா போகும்பொழுது அதை தடுக்க வேண்டியது விஜய் அவர்களோ சீமான் அவர்களோ எடப்பாடி அவர்களோ கிடையாது. இந்த நாட்டை ஆட்சி செய்யற முதலமைச்சர் அவர்களையும் இந்த பிரதமர் அவர்களும் இந்த டெக்னாலஜியை வந்து ஹேண்டில் பண்ற அளவு இவங்க வளர்ந்துருக்கணும். தப்பா மார்பிங் பண்ணி ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அந்த வீடியோ ஷேர் ஆகாத மாதிரியும் அந்த வீடியோ ஆன்லைன்ல அப்லோட் ஆகாத வரையும் இவங்க வளர்ந்துருக்கணும். உங்க அசிங்கமா பேசுறாங்க, ஆபாசமா பேசுறாங்க, தனிப்பட்ட விதத்துல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கனா தாவேக்கா விஜய் அவர்கள் எவ்வளவு அசிங்கமாவும் அவன் ஆபாசமும் விமர்சிச்சும் மார்பிங் செய்து திமுக காரங்க வீடியோ போட்டுருக்காங்க. அப்ப நீயே நிறைய விஜய் அவர்கள் போட்டோ மார்பிங் பண்ண மாதிரி போட்டுருக்குற பேஜ்ல. அப்போ முதல் நடவடிக்கையா உங்களதான் நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கப்புறம் நீ தொண்டர்கள் போடுறாங்க அப்படின்னு தலைவர் மணி கம்ப்ளைண்ட் கொடுத்த பத்தியா? அப்ப நீ யாருடைய தொண்டர்? மு க ஸ்டாலின் அவருடைய தொண்டர் தானே. அப்போ அவர் மாதிரியே நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இவங்க அவதூறு பரப்பலாம் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முதல்ல இவங்க அவதூறு பரப்பாம இவங்க இருந்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். இவங்களே அந்த நிறைய வேலையை பண்ணிருக்காங்க. நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? இந்த இன்டர்வியூல எல்லாம் போயிட்டு உட்காந்துக்கிட்டு என்ன பேசிட்டு இருந்த? விஜய் அவர்கள் தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டா திருப்ப நடிக்கவே போயிடுவாருன்னு நீ அவதூறு பரப்பியா? விஜய் இது ஒரு அவதூறு. விஜய் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? விஜய் சொல்லாத ஒரு விஷயத்த நீ சொல்றனா அது அவதூறு, ஒரு அவதூறு. அப்புறம் தாவேக்கா ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கும் வாய்ப்பு அந்த மாதிரி வைக்க போறாங்க அப்படின்ட்டு ஒரு அட்டாக் பண்ணி பேசல, அதனால இவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. சரி இதை வச்சு ஒரு அவதூறு பரப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்பி. நான் இன்டர்வியூஸ்ல உட்கார்றதுனால எனக்கு மேல இருந்தே சொல்லிடுவாங்க, நீங்க உட்காரும் போது பிஜேபியும் ஏடிஎம்கேவும் பெரிய அளவுல விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு. தாவேக்கா எந்த கட்சியோட வேணா கூட்டணி வைக்கட்டும், அது தலைவரும் தொண்டர்களும் முடிவெடுப்பாங்க.
முடிவெடுக்கிறதுக்கு நீ யார்? எந்த இடத்துலயாவது தாவேகா தலைவரோ இல்ல வந்து அதுல இருக்க பொறுப்பாளர்களோ நாங்க ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்க போறோம்னு எந்த இடத்துல சொல்லியிருக்காங்களா? அப்ப இது அவதூறுதான் இல்லையா? ஆமா, நீயா அவங்க நினைச்சு நீயா அவங்க சொல்ற கட்சி மேல அது அவதூறா இல்லையா? பெரிய அவதூறாச்சே. பெரிய அவதூறாச்சா? இதை விட பெரிய அவதூறு ஒண்ணு இருக்கு. அது என்னது இதோட பெருசு? தாவேகா இன்னொரு ஸ்கிரீன் ஆஃப் பிஜேபி, தாவேகா பிஜேபியோட பி டீம்னு அவதூறு பரப்புனது யாரு? பிஜேபி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஜேபியோட ஸ்கிரீன் இன்னொரு ஸ்கிரீன் தான் டிவிகே அப்படிங்கிறது. அப்ப அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா முதல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நபர் யாருன்னா உங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கிறோம். தாவக தொண்டர்கள் மேலேயே தாவக கட்சி மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பதிலுக்கு நீங்களும் கொடுக்கலாம். ஏன்னா நியாயம் எந்த பக்கம் இருக்கோ. ஆமா, யாருன்னா ஒருத்தவங்க அவதூறு பரப்புனாங்கன்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளைண்ட் எடுத்து ஏதாவது தண்டனை கிடைச்சதுன்னா தொண்டர்களுக்கு இவங்களும் அவதூறு பரப்பியிருக்காங்க. இது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நாங்க எடுத்து தரோம். எங்க சேனல்லயே இருக்குது. நீங்க தேவையான விஷயம் கிடைக்கும், நீங்களும் கொடுக்கலாம். உங்ககிட்டயும் பேனா பேப்பர் இருக்கு. கமிஷன் ஆஃபீஸ் அதே இடத்துல தான் இருக்குது. தாவேகா தொண்டர்கள் யார் வேணா போய் கமிஷன் ஆஃபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வைஷ்ணவி மேல அவதூறு பரப்புவது அப்படின்ட்டு ஒரு டைட்டில் பேர்ல கொடுக்கலாம். இப்போ வந்து வைஷ்ணவ் என்ன பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கேன், அவதூறு பரப்புறாங்கன்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த இடத்துலயே ஒரு அவதூறு பரப்பியிருக்காங்க. என்னடா அவதூறு அப்படி? இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து புத்தகத்தை வாங்கிட்டு கரண்டியை கொடுக்க வலியுறுத்துறாரோ அப்படின்னு என்னுடைய கருத்து அப்படின்ட்டு ஒரு அவதூறை பரப்பியிருக்காங்க. பெரியார் அவர்கள் அன்றே சொன்னாரு கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையில இருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் தாவேகா தலைவரும் வலியுறுத்துறாரோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. விஜய் எந்த இடத்துலயாவது நீங்க புத்தகத்தை கொடுங்க, கரண்டியை பிடிங்க, சமைக்க தான் போங்கன்னு விஜய் எந்த இடத்துலயுமே சொல்லல. அப்ப விஜய் வந்து வலியுறுத்துறாருன்னு சொல்லி நீ ஒரு அவதூறு பரப்புற. ஆனா நீ எதுக்கு வந்திருக்கிற? என் பேரை வச்சுக்கிட்டு யாரும் அவதூறு பரப்புறாங்க, தாவேகா தொண்டர்கள் என் பேர்ல அவதூறு பரப்புறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பிரஸ் மீட்ல நீ ஒரு அவதூறு பரப்புறீங்க விஜய் மேல. அது எப்படி மச்சான்? நான் அவதூறு பரப்புறேன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் ஒரு ஆளு, கொடுத்துட்டு வெளியே வந்து அவதூறு பரப்புறதும் ஒரே ஆளு. அப்போ அந்த ஒரு ஆளுதான் தூக்கி உள்ள போடணும். போட்ட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அசிங்கமா பேசுறாங்க, மாத்தி பண்றாங்க, அவதூறு பரப்புன்னு சொன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. நீ எங்க இருந்துட்டு சொல்றீங்க தெரியுமா? திமுக கட்சியில இருந்து சொல்றேன். அங்கேயே ஒரு பெருந்தலைவர் வந்து இருக்காரு. உனக்கு மேல ஒரு சித்தில பேச்சாளர் இருக்காரு. உனக்கு மேல, ஆனா அவருக்கு மேல யாருமே கிடையாது. அவர்தான் பேச்சாளர்னா அவர்தான் திமுக. யாரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் இருக்கான்னு தெரியுமா? ஒரு வீடியோவை பாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடங்கொம்மால ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா இப்படி பொய் சொல்றேன்னு கேட்பமா கேட்க மாட்டோமா? அந்த லபடைக்கப்பா சரியா வேகாத ஒரு அரை வேக்காடு மூஞ்ச சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தெரியுமா அவனுக்கு? அவன் எப்படி பேசுவான் தெரியுமா மேடையில? அந்த மேடைக்கு கீழே குழந்தைகள் உட்காந்துருப்பாங்க, பெண்கள் உட்காந்துருப்பாங்க. பொதுக்கூட்டன்ற பேர்ல திமுக காரன் 200 ரூபாயை கொடுத்து கூப்பிட்டு பெண்களை குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச விடுவாங்க. அவன் வாயை திறந்தாலே அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் பேசக்கூடிய ஒரு ஆள். மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் நான் வந்து எவ்வளோ அசிங்கமா பேச முடியுமோ அது பிடிச்ச கட்சிக்காரங்களா இருக்கட்டும், பிடிக்காத கட்சிக்காரங்களா இருக்கட்டும், அண்ணாமலை, சீமானெல்லாம், விஜயெல்லாம் எவ்வளோ அசிங்கமாகவும் கேவலமாகவும் பேசின ஒரு ஆள் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. உன்னை வந்து அசிங்கமா பேசினாங்க, நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற. கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு நீ என்ன சொல்ற? பெரியார் அவர்கள் சொன்னதான் வந்து ஒரு விஷயத்த சொல்ற. நீ என்னமோ ஒட்டுமொத்த பெண்களுக்காகவும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ற. பெரியார் அவர்கள் வந்து கரண்டிய பெண்களிடம் வந்து வாங்கி புத்தகத்தை கொடுக்கணும்னு சொன்னாரு. ஆனா விஜய் அவர்கள் வந்து புத்தகத்தை கையில இருந்து வாங்கி கரண்டியை கொடுக்குறாருன்ட்டு ஒட்டுமொத்த பெண்களுக்காகவும் நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி பேசுறியே. அப்போ வந்து நீ வந்து ஒட்டுமொத்தமா வந்து பெண்களுக்காக வந்து குரல் கொடுக்குற, ஆபாசமான விமர்சனத்துக்கு எதிராக குரல் கொடுக்குறன்னா முதல்ல திமுகவை தான் எதிர்த்து. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இன்னும் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கான், ஆபாசமும் அசிங்கமும் பேசிட்டு தான் இருக்கிறான். இந்த பெண்களிடம் வந்து புத்தகத்தை வாங்கி கரண்டியை கொடுத்துறாரு விஜய் அப்படின்ற. சுஜாதான்னு ஒரு பேச்சாளர் ஒன்று இருக்காங்க, சேலம் சுஜாதா. அவங்க கிட்ட வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன புத்தகத்தை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன புத்தகத்தை கொடுத்தாங்கன்னு தெரியல. அவங்க ஸ்பீச்சை கொஞ்சம் பார்ப்போமா? இவர் முதலமைச்சரா நிக்கணுமா, நாங்க குச்சி வச்சு வந்து நம்ம வந்து தூக்கிட்டு போகணுமாடாங்க அம்மால. குச்சி ஆனந்தாங்க அம்மால. டேய் சொல்றா ஒக்கால ஓலி, இன்னொருத்தன் பைத்தியக்காரன் அந்த லாட்ரி சீட்டுக்கு பிறந்தவன் இந்த ஆத வரைஞ்சா. டேய் அடா ஒக்கால ஓலிங்களா அடங்க அம்மால. இவர்கள் திமுகவின் பேச்சாளர்கள். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சுஜாதா திமுகவின் பேச்சாளர்கள்.
இவங்க கையில இருந்தா வந்து கரண்டியை வாங்கிட்டு புத்தகத்தை கொடுக்கணும் அப்படின்னு பெரிய அவங்க மார்க்கிங் பண்ணல எதுவுமே யூஸ் பண்ணல இல்ல ஒரு நார்மலா அப்படிதான் நார்மல் வீடியோ இவ்வளவு ஆபாசமா இருக்கு பாத்துக்கோ. நீ வந்து திமுக இருந்துட்டு தாவேக தொண்டர்கள் மீதியும் விஜய் மீதும் கம்ப்ளைண்ட் கொடுக்குற. இது என்ன பண்றது, ட்ரெண்டிங்க்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். நாங்களும் வந்துட்டு கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை தான் எடுத்து வைக்கிறோம். நாங்கெல்லாம் வந்து நாகரிகமா தான் விமர்சிச்சு போகலாம். யாரு திமுக காரங்க? திமுக காரங்க சொல்றேன். அட ஒக்கால ஓலிங்களா அடங்கொம்பால. எனக்கு தெரிஞ்சு உங்க தாவேக்கால இருக்காங்கன்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. அங்க இருந்து வெளியே வந்தது தெரியல, அடிக்கடி மறந்துட்டு தூங்கி எழுந்த ஒரு கழகத்துல பழசுலாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரும். 3-4 மாசம் தான் வெளில வந்து தெரியாம திடீர்னு தூங்கி இருந்தா நம்ம இப்ப எந்த கட்சியில இருக்கோம் அப்படின்னு யோசிப்பாங்க. டக்குன்னு அப்புறம் பார்த்தா கொடி இருக்கும் கையில. ரைட்டு, ஏன்னா எந்த கட்சியில கையில கொடி உடம்பு எழுதி தப்பா கையில ரெடி வச்சுக்கோ, கையில எங்கன்னா எழுதி வச்சுப்பாங்க. அதாவது இவங்க என்ன நாகரிகம் அப்படின்னு பார்த்தா, நாகரிகத்துக்கு பேர் போன ஆளு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் இந்த சேலம் சுஜாதா ரொம்ப நாகரிகமா பேசுவாங்க. மேடை போட்டு பேசுவாங்க. மேடை போட்டு ரொம்ப நாகரிகம்னா அதுதான் பேசுவாங்க. அப்படியே தேன் வந்து பாயும் காதுல. செந்தமிழ்நாடிலும் போதினிலே உங்க தேன் வந்த பாயும் காதினிலே என்பதற்கேற்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் சேலம் சுஜாதா அவர்களும் பேசுவாங்க. எவ்வளவு அழகா சொற்பொழி ஆட்டுவாங்க. அதுதான் வந்து நாகரிகமான விமர்சனம். ஓகே, இல்ல நாகரிகம்ன்றது கொஞ்சமா நாகரிகம். இது என்ன நாகரிகம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா, இங்க என்ன பிரச்சனைனா இங்க என்னங்க இது இட்லுண்டு, நான் அவ்வளவு பெரிய பழத்தை ஈஸியா தாண்டிட்டோம், இது என்ன சின்னதுன்ற மாதிரி ஷார்ட்ஸ் சர்மிலா இருக்காங்களா. எப்பப்பெல்லாம் வந்து இந்த ட்ரோல் ஓப்பன் பண்றீங்களா அப்பப்பெல்லாம் ஈஸியா வந்துட்டு போயிடுவாங்க விளம்பர மாதிரி. பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல கடந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு லாக்அப் டெத் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா சார்? ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500 லாக்அப் டெத் நடக்குது. அதெல்லாம் இடைக்கால கேள்வி கேட்டிருக்கீங்க. இங்க வந்து இங்க இவ்வளவுதான் நடந்திருக்குது, இங்க வந்து 25 லாக்அப் பத்தி சொல்றீங்களே, அங்க 500 நடந்திருக்கு. எதுக்கு ஒரு பாலியல் வன்கொடுமைக்கே இவ்வளவு காலேஜ்ல வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்கே நீங்க இப்படி கொந்தளிக்கிறீங்களே. ஒரு நாளைக்கு யூபிக்கோ பீகாருக்கோ அனுப்பி பாரு, ஒண்ணு இல்ல ஒரு 24 மணி நேரம் மணிப்பூர்ல விட்டு பாரு. நீங்கள் பீகாரும் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்தீர்கள் என்றால் பெண்களுக்கு எவ்வளவு சேஃப்டி இல்லாம இருக்கு. இப்படி சேஃப்டியா தானே இருக்கு தமிழ்நாடு. சேஃப்டியா இருக்க இடத்துல ஏன் தப்பு நடக்குதுன்னா, நீங்கள் நார்த் இந்தியாவுக்கு வாருங்கள், அங்க எவ்வளவு கொடுமை. நாங்க ஏங்கி நாங்க ஏன் வரணும்? இந்த ஆட்சியால எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது, அதுதான் கேள்வி. அதெல்லாம் விடுங்க, நீங்க நார்த் இந்தியாவுக்கு வந்துட்டு இங்க பாதுகாப்பு நீங்க கேளுங்க அப்படின்ற கூடிய ஆள் தான். அவ்வளவு நாகரிகமா விமர்சிக்கக்கூடிய ஆள் தான் சர்மிளா. நீங்க நாகரிகமான ஒரு விமர்சனம் ஒத்துக்கிறோம். ரொம்ப நாகரிகமா விமர்சி. சரி, அடுத்து இது கூட பரவாயில்ல, இன்னும் 2 பேர் இருக்காங்க. அதாவது டிஎம்கே காரன் ஆட்சி போற அளவுக்கு இவ்வளவு கொடூரமான விஷயம் நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் எவனா சப்போர்ட் பண்ணடான்னு சொல்லிட்டு டிஎம்கே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு ஒரு ரோஸ்ட் பர்சன் ஒருத்தர் இருக்கானுங்க, இதுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பானுங்க. டீமா பிரிச்சிருக்கானுங்க. அப்போ ஒரு டீமா இருக்கு, தனித்தனியா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. நீங்க நாகரிகமா விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு ஆளா? ஆனால் ரொம்ப ஆபாசமாக விமர்சிப்பது ரொம்ப தப்பு. எந்த கட்சிக்காரங்க யாரை விமர்சித்தாலும் ரொம்ப தப்பு. சோசியல் மீடியால ரொம்ப ஆபாசம் என்பது ஏஐ வந்ததுக்கு அப்புறம் அத்துமீறி போயிட்டு இருக்கு. அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானோ, தாவேகா கட்சியை சேர்ந்த விஜய் அவர்களோ, இல்லை ஏடிஎம்கே கட்சியை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களோ கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் ஆட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ஏஐ வந்துடுச்சு, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, அதை எதிர்கொள்ள அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு அரசாங்கமா இந்த தமிழ்நாட்டை மாற்றி வைக்க வேண்டிய கடமை யாருதுன்னு பாத்தீங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட தான் இருக்குது. நீ யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நீ யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க? நீங்க ஏஐ டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே போகுது. அது நல்ல விஷயமும் நிறைய நடக்கும், கெட்ட விஷயமும் நிறைய நடக்கும். கெட்ட விஷயம் நடக்க போகுதுன்னா அதை எதிர்கொள்ள, அதை சமாளிக்க, அந்த கெட்ட விஷயங்கள் நடக்காம இருக்க முன்னெச்சரிக்கையா நடவடிக்கை எடுக்க வேண்டியதும், தன்னுடைய சைபர் கிரைமை ரொம்ப பலசாலியாகவும் ஆக்க வேண்டியது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கடமை தான். அதை அவர்கள் சிறப்பாக செய்தாலே எந்த கட்சி சேர்ந்தவர்களா இருக்கட்டும், தாவேகா, திமுக, நாம் தமிழர், அதிமுக, பாஜக யாரையும் சரி ஆபாசமாக சித்தரித்து விமர்சிப்பது மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது தடுக்கிற இடத்துல இருக்கிறது, பொறுப்புல இருக்க ஆட்சியில இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கடமை தான். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி அறிக்கை எழுத்து வடிவிலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த 2 மாத காலமா. அவரும் எதுவும் கொடுக்கற மாதிரி தெரியல. எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்ல. அதாவது வயசு என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் அறிக்கை விடவே இல்லையா, எதுக்கு இவங்களை ட்ரோல் பண்றாங்க, மாற்றம் பண்றாங்கல்ல, இதை எதிர்த்து அறிக்கை விடவே இல்லையா. ஏன்னா நாட்டில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை, ரொம்ப முக்கியமான பிரச்சனை, லாக்அப் டெத்தோட முக்கியமான பிரச்சனை இது.
அதுக்கு வந்து விஜய் வந்து அறிக்கை விடலன்னு சொல்லி இவங்களை வந்து ட்ரோல் பண்றாங்கன்னு அறிக்கை விடலையா விஜய்? அடி பாவி, பப்பு சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவரு, அறிக்கை விட்டவரு விஜய் அவர்கள். இந்த நாடாளுமன்ற எம்பி உறுப்பினர்கள் அதிகப்படுத்துறது அதுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் விஜய். அதுக்கப்புறம் அஜித்குமார் லாக்அப் டெத்துக்கு எதிராக அறிக்கை விட்டவர் விஜய். பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக அறிக்கை விட்டவர் விஜய். இந்த மாதிரி பல தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக அறிக்கை கொடுத்தவரு, குரல் கொடுத்தவர் விஜய். இன்னும் தமிழ்நாட்டுல பல பிரச்சனைகள் இருக்கிறது. எங்க பார்த்தாலும் கொலை, பாலியல் வன்கொடுமைகள், ஊழல், லஞ்சம் எல்லாம் பெருத்து போயிருக்குது. இதற்கு எதிராக விஜய் குரல் கொடுப்பாரா? எவ்வளவு விஷயம் இருக்குது, இதெல்லாம் விட்டு ஒண்ணுக்கு போதாத விஷயத்துக்கு போய் நீங்க அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்குதான் ஒரு அறிக்கை கொடுத்துட்டு உட்காந்துருக்காருல, இதுதான் ஒரு கட்சி தொடர்ந்தாருல. இவங்க வந்து வைரல் ஆகணும், அதுக்கு அவர் வந்து அறிக்கை கொடுக்கணும். கொஞ்ச நாளா வந்து ட்ரெண்டிங்ல இல்ல, அதனால நம்ம எதனா ட்ரெண்ட் பண்ணி கொஞ்சம் எதனா ஃபேஸ் வேல்யூவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா எதனா சின்ன இன்னும் 2-3 போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிடைக்கும். திமுக வந்துட்டு இந்த மாதிரி எதனா வேலைப்பாடு பார்த்தாதான் கொஞ்சம் எதனா பெரிய ஆளா வர முடியும். வேலை என்ன வேலை? இந்த மாதிரி எதனா கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெளிவா சொல்றேன். அது ஏன்டா கஷ்டப்பட்டு கேட்கிறேன்? நல்லதும் சொல்லட்டா. இது ஏன்டா மெல்ல கேக்குற? நல்ல சத்தமா கேட்க வேண்டியதானே? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் விஷ்ணு. நான் உங்கள் ஸ்ரீ.